நார்மலா எஜுகேஷனல் ரிசோர்சஸ், அப்போ இந்த ரிசோர்சஸ் அப்படின்றத நம்ம ஒரு யூஸ்வலாக ஒரு 4 கேட்டகரிஸை நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அதிகமாக நம்மளுடைய வகுப்பறையில் யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா இட்ஸ் அபவுட் தட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்னுடைய செஷனில் நான் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா வேர்டில் வந்து எப்படி டெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணலாம், எப்படி பசங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வகையில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டெக்ஸ்ட். செகண்ட் திங் இஸ் அபவுட் தட் இமேஜ். வெறும் ஒரு ஸ்டில் இமேஜை மட்டும் நம்ம காட்டலாம். ஸோ நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் பர்பஸ்க்கு ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ரிசோர்சஸ்ல செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் அபவுட் தட் ஒரு இமேஜ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஏவின்னு சொல்லுவோம், நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏவி மீன்ஸ் இஸ் ஆடியோ அண்ட் வீடியோ. ஆடியோவும் இருக்கும், அட் சேம் டைம் வீடியோ. ரெண்டும் தனித்தனியாக இருக்கலாம், இல்லை ரெண்டையும் ஒரே சமயத்தில் கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா காட்ட முடியும். ரைட், இது தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் அபவுட் தட் இன்டராக்டிவ் டூல்ஸ். இன்டராக்டிவ் அப்படின்றப்ப நம்ம ஒரு இடத்துல கிளிக் பண்ணோம்னா அந்த கிளிக் பண்ணா அது ஏதாவது ஒரு செய்யும். இதை கிளிக் பண்ணா இன்னொன்று ஓப்பன் ஆகும். இது அங்கிருந்து ஒரு இடத்துல லெஃப்ட்ல வந்து ரைட் சைட்ல ட்ராக் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஒரு மேட்சை போட வைக்கும் சைஸ் லைன்ல. அந்த ஹெச்பைபி அது மாதிரி நிறைய இன்டராக்டிவ் திங் இருக்கு. பெட் அனிமேஷன் சிமுலேஷன்ஸ் லைக் மெனி திங்ஸ் ஆர் தேர். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இன்டராக்டிவ் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? இது 4 கைண்ட்ஸ் ஆஃப் பேசிக் ரிசோர்சஸ். இது இல்லாம இப்ப கரண்ட்ல நிறைய வந்துருச்சு. சப்போர்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம அப்புறம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமா டைம் கிடைக்கிறது. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடலாம். அப்போ இந்த 4 பேசிக் ரிசோர்சஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் வந்து என்னுடைய செஷன்ல நம்ம எடுத்து கொடுத்துட்டேன். செகண்டா இருக்கக்கூடிய இப்போ இமேஜ் எடுத்திருக்கேன். அடுத்த கிளாஸ்ல என்னுடைய கிளாஸ்ல ஐ வில் கோ வீடியோ அண்ட் ஃபைனலி வி கோ வித் இன்டராக்ஷன். ஸோ இதுதான் என்னுடைய செஷன் நான் பிளான் பண்ணேன். ஓகே, 4 ரிசோர்சஸ் பேசிக் ரிசோர்சஸ் அப்படி சொல்லிடுறேன். எடுத்த உடனே உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணப்பவே ஒரு செஷன்ல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது இட்ஸ் அபவுட் தட் ஒரு இமேஜ். ஏன் ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து இந்த கான்செப்டை நான் உங்ககிட்ட வாயில எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, டு யூ நோ வாட் இஸ் தட் அப்படி சொல்லிட்டு வி கேன் எக்ஸ்பிளைன். ஓகே, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், கவர் யுவர் ஸ்னீஸ், இது மாதிரி நான் ஒவ்வொரு விஷயமா நான் என்ன பண்ண முடியும்னா சொல்ல முடியும் என்னால. ஆனா இப்போ நான் எவ்வளவுதான் என்னுடைய ஓரலா நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட இந்த ஒரு சின்ன ஒரு இமேஜ் வந்து என்ன பண்ணு பாக்குறப்ப உங்களுக்கு தெளிவா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிடும். அப்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சாதாரணமா சொல்லக்கூடிய விஷயம், எ பிக்சர் சவுண்ட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு வித் 1000 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியும்னா ஒரு சிம்பிளா ஒரு இமேஜ் மட்டும் என்ன பண்ணிடுன்னா சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் பேசிக்கான ஒரு புரிதலுக்காக தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வைக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு ஜஸ்ட் இந்த ஐ ஸ்டார்டட் வித் டிஃபெண்ட் அகேன்ஸ்ட் கொரோனா வைரஸ் அப்படின்ட்டு ஒரு இமேஜோட உங்களுக்கு நான் ஒரு இமேஜ் எப்படி சர்ச் பண்ணணும், அந்த சர்ச் பண்றப்ப என்னென்ன கிரைடீரியாலாம் மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ யூஸ்வலா நம்ம ஒரு இமேஜ் ஐ திங்க் யூ கேன் வியூ தி ஸ்கிரீன் நவ. ஒரு கூகுளோடைய அப்ப ஒரு இமேஜ் நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸோ ஹமிங் பேர்ட் அப்படின்றது எனக்கு வேணும். ஸோ ஹமிங் பேர்ட் அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. கூகுள்ல இது மாதிரி செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்க வேண்டியது ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். பிகாஸ் இட் கிவ்ஸ் த ரிசல்ட் ஃப்ரம் எவ்ரிவேர். இது இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது இந்த ஹமிங் பேர்ட் அப்படின்னு நம்ம அடிச்ச உடனே நீங்க பார்க்கலாம். இதுல வந்து வீடியோஸ் இருக்கு. ரைட் சைட்ல வந்து நீங்க இங்க பார்க்கலாம் மோர் இமேஜஸ் இருக்கு. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா சப்போர்ட் த டாபிக் ரிலேட்டட் டு அதை பத்தி என்னென்ன விஷயங்கள் வந்து டெக்ஸ்டா கொடுத்துருக்காங்க, என்னென்ன வெப்சைட்ல இருக்கு அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதுல நமக்கு தேவை இமேஜஸ் தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இங்க சைட்ல இருக்கக்கூடிய ஸோ ஹமிங் வேர்ட்ல இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். இமேஜஸ், நியூஸ், வீடியோஸ், மேப்ஸ் அண்ட் மோர் அப்படின்ற மாதிரி எங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ கிளிக் பண்ண போறது இஸ் அபவுட் தட் இமேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்றோம். ஸோ இதுல நமக்கு நிறைய இமேஜஸ் வந்து இப்போ யூ கேன் சி ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். அந்த ஹமிங் பேர்ட் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேர்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல நான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா ஒரு இமேஜஸ் அப்படின்னா எதை வேணாலும் டக்கு நம்ம டவுன்லோட் பண்ணிட முடியாது. ஸோ சில ப்ரொப்ரைட்டரி கான்செப்ட்ஸ் இருக்கிறப்ப நம்ம அதை என்ன பண்ண முடியாதுன்னா வி கான்ட் யூஸ். ஸோ நம்ம டைரக்டா அதை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுவும் மெயினா நம்ம ஒருவேளை நீங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கோ இல்லை ஒரு வீடியோ சிடி அந்த மாதிரி கொடுக்குறப்ப நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா எந்த இமேஜ் வேணா யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் பிரைவசி இஷ்யூ. அவங்களுடைய காப்பிரைட்டட் ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தே கேன் ஃபைல் எ கேஸ் அகேன்ஸ்ட் அஸ். முதல்ல நமக்கு ஒரு விளக்கம், ஒரு மெமோ மாதிரி அனுப்பிச்சு நமக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு கேட்பாங்க, யூ யூஸ் இட் மை பிக்சர் வித்வுட் மை பெர்மிஷன். லீகலா ஒரு மெயில் அனுப்புவாங்க, வி ஹேவ் டு ரிப்ளை. ஸோ நம்முடைய ரிப்ளை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையா இல்லை அப்படின்னா தே கேன் ஈவன் ஃபைல் எ கேஸ் அகேன்ஸ்ட் அஸ். நம்ம மேல ஒரு கேஸ் கூட போடலாம். சரிங்களா? என்னுடைய காப்பிரைட்டட் இமேஜஸை எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்காங்க. ஸோ நீங்க பார்க்கலாம் ஆல் இமேஜஸ், நியூஸ், வீடியோஸ், புக்ஸ், மோர், செட்டிங்ஸ் அண்ட் டூல்ஸ் இருக்கு. இதுல இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் டூல்ஸ். ஸோ
இந்த டூல்ஸ் அப்படின்னு ஒன் ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்க இங்க பார்க்கலாம் இட்ஸ் அபவுட் த சைஸ் அப்படின்னு அங்க இருக்கு. தென் கலர், யூசேஜ் ரைட்ஸ், டைப் அண்ட் டைம். என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப் மட்டும் பண்ணிடுறேன். இப்ப சைஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்றப்ப என்னென்ன வருது பாருங்க. எனி சைஸ், லார்ஜ், மீடியம், ஐகான் அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு உங்களுக்கு தேவையான இமேஜ் ஒரு ரொம்ப சின்ன சைஸ்ல இருந்தா போதும் அப்படின்ற ஒரு ஓகே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உதாரணமா ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்றீங்க. பவர் பாயிண்ட்ல ஒரு சின்ன ஒரு பவர் பாயிண்ட்லயே ஒரு 5 பிக்சர் இன்சர்ட் பண்ண போறீங்க. அந்த 5 பிக்சர்ல வந்து ஒரு பிக்சர் மட்டும் தான் இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்றப்ப யூ கேன் கோ வித் மீடியம் ஆர் ஐகான். அந்த ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியா கூட உங்களுக்கு போதும். அதுக்காக நீங்க பெருசு டவுன்லோட் பண்ணக்கூடாது நான் சொல்ல வரல. ஸோ போதும். ஆனா இப்போ இதுவே உங்க டெஸ்க்டாப் ஸ்கிரீன் வைக்கிறீங்க. டெஸ்க்டாப் ரொம்ப அழகா இப்போ இந்த ஹம்மிங் பேர்டே பாக்குறீங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஒரு பேர்டு வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் ஸ்கிரீன் வைக்கிறப்ப அந்த ரெசல்யூஷன் நீங்க போய் இப்போ மீடியம் இல்லைன்னா அந்த ஐகான் லோ அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிறப்ப, ஏன்னா டெஸ்க்டாப் உடைய சைஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க ஒன்ஸ் அதை சின்ன இமேஜ் நீங்க எடுத்து அதை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சீங்கன்னா கிளாரிட்டி மிஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த கிளாரிட்டி ரொம்ப வந்து அது இல்லாம இருக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறப்பவே ஒரு லார்ஜ் சைஸ் ஒரு இமேஜ், ஹை டைமென்ஷன், ஒரு நல்ல ஒரு ஹை பிக்சல் இருக்கக்கூடிய இமேஜஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ரொம்ப அது கரெக்டா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன். அப்ப நீங்க டிசைட் பண்ணிடலாம். இல்ல எனக்கு இந்த குட்டி குட்டி இமேஜஸ் இப்ப நீங்க பாக்கலாம். இங்க பாருங்க, இது ரொம்ப சின்ன இமேஜ், இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இது வேண்டாம், எனக்கு ரொம்ப சின்னதாவே வேணும் அப்படின்னு நீங்க பெருசா தான் வேணும் அப்படின்னு நீங்க இஃப் யூ டிசைட் தட் ஜஸ்ட் யூ கேன் கிளிக் லார்ஜ். இப்போ நான் லார்ஜ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த லார்ஜ் கிளிக் பண்ண பிறகு இந்த லார்ஜ் நீங்க இங்க சின்னதா தானே இருக்கு நீங்க சொல்லலாம். அபவுட் தட் லார்ஜ் இன் தி சென்ஸ் இந்த இடத்துல அதனுடைய சைஸ் as well as அந்த அதனுடைய ரெசல்யூஷன் எல்லாமே ரொம்ப ஹை எண்டா இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த லார்ஜ் அப்படின்னு கொடுத்து ஒரு டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் திங். லார்ஜா இருக்கலாம், லார்ஜா இருக்கணுமா, மீடியமா இருக்கணுமா, இல்ல ஐகானிக் ரொம்ப சின்னதா இருந்தா போதுமா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இந்த 3 பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து செகண்ட் பக்கத்துல இன்னொன்னு இருக்கு, கலர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கிளிக் பண்றேன். இப்ப நீங்க கீழே நமக்கு காட்டியிருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்ல எல்லா கலருமே கலந்துருக்கு. இல்ல எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் போதும் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கிளிக் பிளாக் அண்ட் ஒயிட். இப்ப நான் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் கிளிக் பண்றேன். பாருங்க இப்ப ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ஹம்மிங் பேர்ட் தான். ஆனா ஹம்மிங் பேர்ட்ல இருக்கிறது எல்லாமே என்ன இமேஜஸ் பாருங்க. கேர்ஃபுல்லா நான் ஸ்க்ரால் பண்றேன். கம்ப்ளீட்லி இஸ் அபவுட் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி. இல்ல எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேண்டாம், எனக்கு ரெட் மட்டும் வேணும். ஸோ இப்போ ரெட் கிளிக் பண்றேன். பாருங்க இப்போ இது நீங்க பார்க்கக்கூடிய இமேஜஸ்ல எல்லாத்துமே ஹம்மிங் பேர்ட் இருக்கும். அது கூட ஒன்னு ஹம்மிங் பேர்ட் ரெட்டா இருக்கலாம், இல்ல ஹம்மிங் பேர்ட் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது அது எல்லாமே எப்படி இருக்குன்னா ரெட்டா இருக்கும். அப்ப கலர் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க பவர் பாயிண்டோ இல்ல வேர்டோ நீங்க வச்சிருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் என்னவோ அந்த பேக்ரவுண்டுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு இமேஜ் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப அழகா அதை எடுத்து கொடுக்கும். அப்ப நீங்க காமனா எனி கலர் அப்படின்னு வச்சுட்டு சர்ச் பண்றதை விட உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய இந்த இமேஜஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ உதாரணமா இப்ப நான் ஈவன் ஆரஞ்சு இருக்கு. ஸோ ஆரஞ்சு கூட நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க எல்லாமே இப்ப ஆரஞ்சு. அப்ப நீங்க உங்க பேக்ரவுண்ட் கிரீன் அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டா வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த மாதிரி கலர்ஸ் இமேஜஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இது இமேஜஸ். அடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய மூணாவது ஒரு டேப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூசேஜ் ரைட்ஸ். இதை பத்தி தான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் கண்டிப்பா டீச்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சாதான் நம்ம குழந்தைங்க யாராவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேட்கறப்ப வி கேன் கைட் தான். இல்லப்பா இது மாதிரி இது காப்பிரைட் இமேஜஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு புரிதல் ஆசிரியர்களாகிய நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். ஸோ யூசேஜ் ரைட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் டிக் எது டிக் ஆயிருக்குன்னு பாருங்க. நாட் ஃபில்டர்ட் பை லைசன்ஸ். எந்த லைசன்ஸும் ஃபில்டர் பண்ணல. அப்ப என்னன்னா உங்களுக்கு இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இமேஜஸ்ல காப்பிரைட்டட் இமேஜஸும் இருக்கு, காப்பி ஃப்ரீ இமேஜஸ் இருக்கு. தட் மீன்ஸ் ஃப்ரீ டு யூஸ். ஃப்ரீயா அந்த இமேஜை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இமேஜஸும் இருக்கு. அட் தி சேம் டைம் காப்பிரைட்டட் இமேஜஸ். செகண்ட் ஒன் லேபிள்டு ஃபார் ரீயூஸ் வித் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த இமேஜை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் மாடிஃபை இட். மாடிஃபை பண்ணிட்டு அதை நான் பிறகு நான் என்ன பண்ண முடியும்னா இந்த இமேஜை என்னுடைய ஒர்க்ஸ்ல நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அதிகாரம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா, ஒருத்தர் ஒரு இமேஜ் போட்டிருக்காருன்னா அந்த இமேஜ் வந்து அது யூசேஜ் ரைட்ஸ்ல போய் பார்க்கலாம், அது வேற விஷயம். இட் வில் டேக் சம் டைம். அதுக்காக நீங்க இந்த சர்ச்ல ஃபில்டர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கரெக்டா எடுத்துக்கணும். அப்ப இதை மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். சில இமேஜஸ் என்ன பண்ண முடியாதுன்னா மாடிஃபை பண்ண முடியாது. இப்ப மூணாவது ஒன்று இருக்கு பாருங்க, லேபிள்டு ஃபார் ரீயூஸ் இருக்கு. அதை கிளிக் பண்றேன். இப்ப ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா இமேஜஸையும் நீங்க ரீயூஸ் பண்ணலாம். ஆனா என்ன பண்ண முடியாதுங்க, எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ணவே முடியாது. ஸோ இது ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கு. நீங்க இதை எடுத்துட்டு லைட்டா கலரை மாத்தலாம், இல்ல இந்த ஃபிளிப் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னா யூ கேன் கான்ட் டு தட். அது மாதிரி நீங்க பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து லேபிள்டு ஃபார் ரீயூஸ். அடுத்து நாலாவது இருக்கிறது வந்து லேபிள்டு ஃபார் நான் கமர்ஷியல்
ரீயூஸ் வித் மாடிஃபிகேஷன். இது என்ன நான் கமர்ஷியல் அப்படின்னு நம்ம கேட்கலாம். கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்றப்ப நான் ஒரு இமேஜ், இப்போ நான் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இது கண்டிப்பா இது கமர்ஷியல். நான் வந்து உங்க போட்டோக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இல்ல உங்களுக்கு சைட்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இந்த காப்பிரைட்டட் இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீ ரீயூஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபையும் பண்ணிக்கலாம், ஆனா என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அபவுட் நான் கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்க இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். அது கடைசியா இருக்கிறது லேபிள் ஃபார் நான் கமர்ஷியல் யூஸ். சேஞ்சஸ் நீங்க வந்து இதை மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது, ஆனா நான் கமர்ஷியலா நீங்க வந்து இதை வச்சு ஒரு பணம் நீங்க சம்பாதிக்கல, கமர்ஷியலா தான் இல்லையா. ஸோ இதை வச்சு நீங்க எந்த வகையில ஒரு வீடியோலயோ போட்டு பணம் சம்பாதிக்காம, ஒரு யூடியூப்ல போட்டு பணம் சம்பாதிக்காம, ஈவன் இட் இஸ் இன்க்ளூடட் இன் யூடியூப், இது யூடியூப்லயும் சேர்ந்த ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் டைம் கோ வித் டைப் அப்படின்றப்ப கிளிப் ஆர்ட் இருக்கு. இப்ப டைப்ல இது எல்லா இமேஜஸும் காட்டும். உதாரணமா இப்ப நான் கிளிப் ஆர்ட் கொடுக்குறேன், என்ன ஆயிடுதுன்னு பாருங்க, இது மாதிரி டிராயிங்ஸ் மாதிரி வந்துடும். கிளிப் ஆர்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்முடைய வேர்ட் பவர் பாயிண்ட்ல மிஞ்ச நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிளிப் ஆர்ட். ஸோ இது மாதிரி கார்ட்டூனிக் இமேஜஸ் மாதிரி நமக்கு கிடைச்சிரும். இல்ல லைன் டிராயிங், அவுட் சைட்ல இருக்கக்கூடிய லைன் டிராயிங் கொடுத்தா அதுக்கு இல்லையா, ஆக்சுவலா இதுக்கு யாருமே வரையில போட்டுருக்கு இது வரைக்கும் இல்ல. தென் ஜிஃப் இமேஜஸ், ஜிஃப்ன்றது தெரியும், ஜிஃப் இல்ல, அது கிராஃபிக் இன்டர்சேஞ்சிங் ஃபார்மேட் சொல்லுவோம். கடைசியா இருக்கிறது வந்து டைம் அப்படின்னு இருக்கு. டைம் கிளிக் பண்ணுங்க பாருங்களேன். எனி டைம், பாஸ்ட் 24 hours, பாஸ்ட் வீக், பாஸ்ட் மந்த், பாஸ்ட் இயர். இப்ப கரண்டா இந்த ஒரு நாள்ல எனக்கு எதெல்லாம் இமேஜஸ் வந்து எந்த வெப்சைட்ல போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பாஸ்ட் 24 hours நீங்க கிளிக் பண்ணலாம். அப்ப கடைசி 24 மணி நேரத்துல மட்டும் இந்த ஹம்மிங் பேர்ட் எதுவும் போடலையா, சரி போன வாரம் பாஸ்ட் வீக் இருக்கு, போன பாஸ்ட் வீக்லயும் எதுவும் இல்ல, பாஸ்ட் மந்த்ல ஏதாவது இமேஜஸ் எங்கேயாவது அப்லோட் பண்ணிருக்காங்களான்னு பாக்குறோம். கொஞ்சம் எஸ், இந்த ஒரு 5 இமேஜஸ் இருக்கு, ஆனா ஹம்மிங் பேர்ட் ஒண்ணு தான் இருக்கு, மீதி எல்லாம் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் இருக்கு. அப்ப இதை நம்ம டைம் மேக்ஸிமம் நமக்கு டைம் தேவைப்படாது, ஆனா லேட்டஸ்ட் இமேஜஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் திங். அப்ப சைஸ், கலர், லைசன்ஸ், டைப், டைம், இதை யூஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல நீங்க இமேஜஸை பண்ணலாம். சரி, அடுத்த டாபிக் போயிடுறேன். ஆல்ரெடி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இங்க மேல குட்டி குட்டியா இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இட்ஸ் அபவுட் தட் கீவேர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ். ஹம்மிங் பேர்ட் தான் இருக்கணும், அந்த ஹம்மிங் பேர்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல் இப்ப கிளிக் பண்ணிருக்கீங்க. அடுத்தது வந்து ரேர் அப்படின்னு அதையும் நீங்க கிளிக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ். அதாவது பாருங்க, இப்ப இந்த 2 மட்டும் ப்ளூல இருக்கும், மீதி எல்லாமே வந்து செலக்ட் ஆகாம இருக்கு. அப்ப இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த கீவேர்ட்ஸை நீங்க கிளிக் பண்ண அதுக்குரிய ஃபில்டர், கிட்டத்தட்ட இது வந்து கீவேர்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்ல எனக்கு ரொம்ப பிரைட் கலர் தான் வேணும்னா இங்க பாருங்க, என்னுடைய கர்சர் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன், பிரைட் கலர்னு இருக்கு. அது ஒன்ஸ் பிரைட் கலர்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டான இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இது இந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. இது நீங்க கிளிக் பண்ண அது ஒவ்வொன்றா அது ரிசல்ட் வந்து திருப்பி ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கும், நமக்கு தேவையானதை டைரக்டா எடுத்து கொடுக்கும். சரிங்களா, இதுதான் வந்து இந்த இமேஜஸ்க்கான முக்கியமான ஒரு டூல்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்து ரெண்டாவது, ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இந்த இமேஜ் நல்லா இருக்கு அப்படின்னு நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா, கிளிக் பண்ண பிறகு இப்ப இதனுடைய சைஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ சைஸை வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி போய் ப்ராப்பர்ட்டிஸை போய் பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்க என்ன பண்ண முடியும்னா, இதுக்கு இந்த பிக்சருக்கு மேல கொண்டு போய் இப்படி மவுஸ் ஓவர் சொல்லுவோம். நீங்க இதுக்கு மேல வச்சாவே தெரியும். இங்க பாருங்க, 3082 × 2031 அப்படின்ற அந்த ஒரு டைமென்ஷன், அந்த ஒரு பிக்சல் ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. அப்ப ரொம்ப தெரியும். அப்ப இதனுடைய சைஸ் கண்டிப்பா ரொம்ப பெருசா இருக்கும் இல்லைங்களா. இப்ப இன்னொன்னு கிளிக் பண்றேன். இப்ப இதுல அடுத்த பார்ட் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு இந்த இமேஜ் வேணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இந்த இமேஜ் எனக்கு வேணும்ன்றப்ப என்ன பண்ணிடுறோம்னா, ஓகே இமேஜ் நல்லா இருக்கு, அப்படியே ரைட் கிளிக் பண்றேன், சேவ் இமேஜஸ். இஸ் இஸ் தி யூஷுவல் ப்ராசஸ். ஒரு இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜஸ் இருக்கும். சேவ் இமேஜஸ் அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்தேன். சரிங்களா, இப்போ சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டேன். இப்போ சேவ் இமேஜஸ் அப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா, இது ஏதாவது ஒரு லொகேஷன்ல போய் கண்டிப்பா சேவ் ஆகும் இல்லையா. இப்போ நான் டெஸ்க்டாப்ல நான் வைக்கிறேன். ஓகே, டெஸ்க்டாப்ல வச்சுக்கிறேன். ஓகே, டெஸ்க்டாப்ல திஸ் இஸ் இமேஜ் நம்பர் 1 சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இமேஜ் இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5 KB. தென் we have to go with ரைட் கிளிக். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ரைட் கிளிக் செஞ்சுட்டு இது பாருங்க, ஓபன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படி சொல்லிட்டு ஓபன் இமேஜ் இன் நியூ டேப் அதை கொடுங்க. அதை கொடுத்த பிறகு உங்க அடுத்த டேப்ல இந்த இமேஜ் ஓபன் ஆயிருக்கும். சரிங்களா, இப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ண அப்படின்னா அந்த ஒரிஜினல் சைஸ் எப்படி இருக்கும் அது வந்து மினிமைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இது இன்னும் கொஞ்சம் நான் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இது ஒரிஜினல் கிளாரிட்டி. இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இருக்கு.
ஸோ இந்த கிளாரிட்டி எதுல இப்ப இருக்காதுன்னா, நம்ம வெறும் ஒரு 5 கேபிக்கு ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பா காட்டாது. ஸோ திஸ் இஸ் த ஒரிஜினல் கிளாரிட்டி. அப்ப இந்த மாதிரி அந்த இமேஜை ஓப்பன் இமேஜ் வித் நியூ டேப்னு கொடுத்துட்டு அதை பிறகு ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுங்க. இந்த வெப்சைட்டுக்கே போய் டவுன்லோட் பண்றது. இப்ப இந்த விக்கிபீடியால தான் இந்த இமேஜ் இருக்கு, ஓகேங்களா? அப்ப அந்த விக்கிபீடியா அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு அப்ப விக்கிபீடியாவுடைய அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல அந்த இமேஜ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணலாம். இங்க இருக்கு. அப்ப இவ்வளவு விஷயம் பண்றதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இமேஜ் நியூ டேப் அப்படி சொல்லி கொடுத்து நீங்க என்ன பண்ண முடியும்னா யூ கேன் டவுன்லோட். ஃபர்ஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் சொல்லுவோம். அதான் இப்ப நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கக்கூடியது இதுதான் ஆக்சுவல் இமேஜ், இதுதான் ஒரிஜினல் கிளாரிட்டி. அப்ப நீங்க இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இமேஜ் வித் நியூ டேப் கொடுத்தாதான் இந்த மாதிரி அந்த என்ன இருக்கோ அந்த ஃபுல் இமேஜ் ரெசல்யூஷனோட உங்களால கிடைக்க முடியும். இல்ல அப்படின்னா வெறும் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் அப்படின்றது இமேஜ் உங்க கையில இருக்கு, அந்த இமேஜை பத்திய கூடுதல் தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்றப்ப இமேஜஸை கிளிக் பண்றப்ப இங்க ஒரு கேமரா பட்டன் நீங்க பார்க்கலாம். அந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்னதுதான் அப்லோட் அண்ட் இமேஜ். எந்த இமேஜை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை அப்லோட் அண்ட் இமேஜ் நீங்க கொடுத்துட்டு எந்த இடத்துல இருந்து அந்த பிக்சர் வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நெட்வொர்க்ல வெப்சைட் எந்த இடத்துல வந்து இந்த இமேஜஸ் இருக்கு ஈஸியா இருக்கு. அடுத்து இந்த இமேஜஸ் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். கூகுள் லென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய அடுத்த கட்டமா கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹை அண்ட் மொபைல் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுலயே டிஃபால்ட்டா கேமராலேயே வந்து பாத்தீங்கன்னா அது வந்துடும் கூகுள் லென்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல கூகுள் லென்ஸ் சொல்லிட்டு தனியா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, கூகுள் தான், யூ கேன் ரிலை இட் அண்ட் டவுன்லோட். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மூலியமா நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். என்னென்ன செய்ய முடியும் சொல்லிட்டு ஜஸ்ட் ஓரலா மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா லைவ் டெமோ வந்து இது சொல்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் கிடையாது. கூகுள் லென்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க மொபைல்ல கூகுள் லென்ஸ் இருந்ததுன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதுல இருக்குன்றத மட்டும் நான் லைட்டா சொல்லிடுறேன். யூ கேன் எக்ஸ்ப்ளோர். கூகுள் லென்ஸ்ல வந்து யூ கேன் டூ இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன். ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்ஸ்டன்டா என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். டெக்ஸ்ட் ரொம்ப அழகா எங்கேயா எழுதிருக்கீங்க, கையில எழுதின இமேஜஸ் நீங்க அது எல்லாமே வேர்ட்ஸ்ல உங்களுக்கு வரணும் அப்படின்றப்ப அதே கூகுள் லென்ஸ்ல டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்க அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா என்ன எழுதுனீங்களோ அது அப்படியே எல்லாமே வேர்ட்ஸா கன்வெர்ட் ஆயிட்டு வந்துடும். அதை அப்படியே காப்பி பண்ணி வேர்ட்ல போட்டு நீங்க பிபிடியோ இது வேணா போட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது செகண்ட் திங். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு விஷயத்தை பாக்குறீங்க, ஒரு மரம் பாக்குறீங்க, ஒரு பூ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பூவுடைய பேர் எங்களுக்கு தெரியல, ஆனா அந்த பூவை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஹைபிரிட்ல இருக்கு, என்ன ஜீனஸ், என்ன ஸ்பீஷிஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா அந்த கூகுள் லென்ஸ்ல அதை நீங்க ஒரு போட்டோ மட்டும் எடுத்து நீங்க சர்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எந்தெந்த படங்கள்லாம் இருக்கு அந்த படத்தை பத்தி உனக்கு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு அங்க கொடுத்துருக்கும். ஷாப்பிங் பண்றப்ப ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு சேரோ ஒரு டேபிளோ இல்ல உங்க ஒரு மவுஸ் கூட நீங்க அதை போட்டோ பிடிச்சீங்கன்னா இந்த மவுஸ் எந்தெந்த ஆன்லைன் வெப்சைட்ல வந்து விற்கிறாங்க, அமேசான்ல இருக்கா, எங்க இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். அடுத்தது ஈவன் ஃபுட், ஒரு ஹோட்டல்ல போயிட்டு அழகா ஸோ சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை வந்து நீங்க அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அது எந்தெந்த ஹோட்டல்ஸ்ல அவைலபிள் அப்படின்ற விஷயத்து கூட கூட சொல்லும். விசிட்டிங் கார்டு இருக்கு. விசிட்டிங் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்க என்ன பண்ண தேவையில்லைங்க, அப்படியே உட்காந்து ஒவ்வொரு பேர் என்ன பேர் டைப் பண்ண நேம், அடுத்த நம்பரு, மெயிலு அப்படிலாம் நீங்க கொடுக்க தேவையில்லை. கூகுள் லென்ஸ் ஓபன் பண்ணிட்டு அந்த விசிட்டிங் கார்டை நீங்க ஸ்கேன் பண்ணோம்னா அந்த நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் வந்து டைரக்டா எங்க வந்துடும்னா நம்மளுடைய கான்டாக்ட்ஸ்க்கு வந்துடும். நீங்க வெறும் பேர்ல ஏதாவது மாற்றணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாத்திட்டு சேவ்னு மட்டும் கொடுத்துடலாம்.